ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து நம்ம மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு ட்ரேடரோட ஜேர்னின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ், ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸஸ். இந்த வீடியோ வந்து பை மோட் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து க்ரோசரிஸ் அப்புறம் டே டு டே மளிகை ஜாமான் எல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே வந்து ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு அமேசான் அப்புறம் பிளிங்கிட் அப்புறம் இந்த மாதிரி ஒரு புது காமர்ஸ் ஸ்டார்ட் அப். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மொத்தமாக 3 ஸ்டேஜ் இருக்குது மாஸ்டரிக்கு. அதாவது இந்த ட்ரேடிங்கோட ஆர்ட்டை நம்ம வந்து இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்ட்யூஷன் பவர், அதாவது கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன், இது எல்லாமே ஒன்று பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரேடிங் வந்து நம்ம மாஸ்டர் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப், ரெண்டாவது கிரியேட்டிவ் ஆக்டிவ் ஃபேஸ், அப்புறம் தான் மாஸ்டரி. மாஸ்டரி தான் ஃபைனல் ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, அப்புறம் மார்க்கெட்ஸ்னால் என்ன, இதெல்லாம் எப்போத்துலேருந்து இருக்குது, இதெல்லாம் நீ வந்து கற்றுக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு மென்டரை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சில டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அதே மாரி இப்ப நீங்க வந்து இப்ப ட்ரேடிங்ன்னு வரும்போது, ட்ரேடிங்ல நெறைய டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நெறைய டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஆனா எல்லாருமே யூனிக்கான ட்ரேடிங் என்ன ஒண்ணு காமனா இருக்கும்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் காமனா இருக்கும். நீங்க வந்து யார்கிட்டேருந்து கத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல ட்ரேடரான்னு பார்த்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு நல்ல ட்ரேடர் கிட்டேருந்து, நல்ல ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் கிட்டேருந்து கத்துக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கத்துக்கிடும் அவங்களும் வந்து உங்களுக்கு பேஷனேட்டா சொல்லி தர மாரி இருக்கணும். அந்த மாரி இருந்தா தான் அவங்களோட நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு நீங்க ஃபுல்லா கத்துக்கிட முடியும். அதுக்கப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நீங்க உங்களோட ஓன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். 2வது ஸ்டேஜ் இது வந்து பேசிக் ஸ்டேஜ். உங்களோட ஃபர்ஸ்ட்டு 1 இயர் இப்படி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டு நீங்க பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சு கத்துக்கணும். 2வது தான் கிரியேட்டிவ் ஆக்டிவ் ஃபேஸ். இதாவது இப்ப வந்து நீங்க நாலேட்ஜு, ஸ்கில்லு, உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கத்துக்கிடுவீங்க. எப்ப ட்ரேட் எடுக்கணும், என்ட்ரி மாடல் எல்லாமே வச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி பார்ப்பீங்க. என்னென்ன டெய்லி நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. அப்படி இல்ல நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ஜர்னல் பண்ணணும். ஏன் இந்த மாரி எடுத்தேன் அந்த ட்ரேடு, அந்த ட்ரேடுக்கு என்ட்ரி ரீசன் என்ன? அதே மாரி எக்ஸிட்டும் வச்சுக்கணும். எக்ஸிட் பிளான் ரொம்ப முக்கியம். என்ட்ரி பிளான் மாரி எக்ஸிட் பிளானும் முக்கியம். நீங்க வந்து எங்க எக்ஸிட் ஆவீங்க அப்படின்னு எல்லாமே நீங்க ஜர்னல் பண்ணணும். நீங்க வந்து எவ்வளோ உங்களோட வின் ரேட், அப்புறம் ஆவரேஜா ரிஸ்க் டூ ரிவார்ட் எவ்வளோ இருக்கு? வேற நீங்க ஒரு ட்ரேடு நடந்து முடியறதுக்குள்ள உங்களோட எமோஷன்ஸ்லாம் எப்படி எப்படி எவால்வ் ஆகுது, அதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். உங்களோட தாட்ஸை நீங்க அப்சர்வ் பண்றது தான் ஒரு ட்ரேடரோட வேலை. பேஷண்ட்டா இருக்கணும். இது வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஃபேஸ்னா ஒரு ட்ரேடரோட லைஃப்ல கிரியேட்டிவ் ஆக்டிவ் ஃபேஸ் தான். இந்த லாங்கஸ்ட் ஃபேஸ்ல வந்து நீங்க வந்து நெறைய சேலஞ்சஸ் சந்திப்பீங்க. நெறைய அக்கவுண்ட்ஸ் ப்ளோ பண்ணுவீங்க. வேற ரிஸ்க் மேனேஜ்மென்ட்லாம் நீங்க ரொம்ப அடிப்படை தான் கத்துக்கிடுவீங்க. ஏன்னா, ஒரு எமோஷன்ல டப்பு டப்புன்னு எக்ஸ்ட்ரா லாட் போடுவீங்க. அதிகமா ரிஸ்க் பண்ணுவீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்புறம் திருப்பி டெபாசிட் பண்ணுவீங்க. திருப்பி அதே மிஸ்டேக்கே பண்ணுவீங்க. என்ன ஃபர்ஸ்ட்டு மணின்ற ஆஸ்பெக்ட் எடுத்துங்க. ரிஸ்க் எவ்வளோ நீங்க பெர்சன்டேஜ் ரிஸ்க் பண்றீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் கெயின் பண்றீங்க, இந்த மாரி பாருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்காது. வேற உங்களுக்கு அந்த நம்ம லாஸ் பண்ணதெல்லாம் திருப்பி சம்பாதிக்கணும்னா அதிகமா ரிஸ்க் பண்ண மாட்டீங்க. அதிகமா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் பண்றீங்களோ, 1 ஆர் 2 டைம்ஸ் அது வந்து நல்லபடியா போகும். ஆனா அதே நீங்க என்ன செய்வீங்க? சீக்கிரமா ட்ரேடு குளோஸ் பண்ணிருவீங்க. சரி, பயமா இருக்குன்னு இது போதும்ன்னு குளோஸ் பண்ணிருவீங்க. பார்த்தா அந்த ட்ரேடு வந்து நல்லா போயிருக்கும். அதே மாரி மறுபடியும் நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்கும்போது, அது ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். அப்ப நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்ல திருப்பி டெபாசிட் பண்ணிட்டு ஆட் பண்ணுவீங்க. ஏன்னா எமோஷன்ஸ்னால உங்களோட தாட்ஸ் வந்து கிளியரா இருக்காது. உங்களோட மைண்ட் வந்து ரேஷனலா திங்க் பண்ண முடியாது. லாஜிக்கலா நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்க. நீங்க எமோஷனலா யோசிப்பீங்க. இதே நீங்க வந்து திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில இதுதான் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுக்கு மனசுல உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சரி, இப்ப சார்ட் நீங்க எடுத்து 5 நிமிஷம் பார்க்கீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகே, இங்க நம்ம இப்படி இப்படி ட்ரேட் எடுக்க போறோம். இவ்வளோ ரிஸ்க் டூ ரிவார்ட் ரேஷியோ இருக்கு. இவ்வளோ ரிஸ்க் பண்ண போறோம். அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியும். அ அதுக்கப்புறம் தான் அதுதான். அதாவது நீங்க வந்து அந்த உச்சகட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்ற மாரி. அதான் மாஸ்டரி. இப்ப இந்த ஃபேஸ்ல வந்து நீங்க வந்து உங்களோட ட்ரேடிங் கிராஃப்ட்ட வந்து உங்களுக்கு புரிஞ்சுகிட்டு, கத்துக்கிட்டீங்க. நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து ட்ரேட்ஸ நெறைய எடுக்கலாம். ஃபண்டட் அக்கவுண்ட் பாஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்புறமா உங்களோட எமோஷன்ஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் உங்களோட அனாலிசிஸ வந்து நீங்க நம்பணும். அப்புறம் நீங்க ட்ரேட் வந்து ரியல் மணி வச்சு எடுக்கும்போது, யூ ஜஸ்ட் ஹேவ் டூ சிட் பேக் அண்ட் அப்சர்வ். பார்க்கணும். சரி, ட்ரேட் டிபிக்கு போதா? டிபிக்கு போறதுக்கு முன்னாடி ஆவுன்னா க்ளோஸ் பண்ணிறக்கூடாது. க்ளோஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இப்ப நீங்க நியூஸ் டைம் வருது, ரிஸ்க் பண்ணக்கூடாது அப்டின்னா, நீங்க வந்து ட்ரேட்ஸ க்ளோஸ் பண்ணலாம். இல்லன்னா லாட் கம்மி பண்ணலாம். இந்த மாரி பண்ணலாம்.
இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபுல்லா கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்படி தெரிய வரும்னா, நீங்க கான்ஸ்டன்ட்டா டெபாசிட் பண்ணாம கான்ஸ்டன்ட்டா வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்பதான் எல்லாமே மாறும். ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு 2 வருஷம் ஆகலாம். ஒரு சில பேருக்கு 5 வருஷம் ஆகலாம். 7 வருஷம் ஆகலாம். ஒரு சில பேருக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு தனி ப்ராசஸ். இது வந்து அதான் நான் சொன்னேன்ல, ட்ரேடிங் வந்து சயன்ஸ் இல்ல. அது வந்து ஒரு ஆர்ட். அது வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு கத்துக்கணும். இட் டேக்ஸ் டைம். மார்க்கெட் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு லாஸஸும் இருக்கும். ட்ரா டவுன் பீரியடும் இருக்கும். எப்பவுமே ப்ராஃபிட்டே பார்த்துட்டு இருப்பேன்னா முடியாது. லாஸஸ் வந்து வரதான் செய்யும். லாஸஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ட்ரேடரோட வேலை. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ரிஸ்க் டூ ரிவார்ட் ரேஷியோ, வின் ரேட் இது 2 தான் உங்கள நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இல்லையான்னு முடிவு பண்ணும். இன் தி எண்ட் இட் ஆல் கம்ஸ் டூ P&L. உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் தான். நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, அதுதான் உங்கள ஒரு நல்ல ட்ரேடரா இல்லையான்னு சொல்லும். ஸோ அடுத்து நம்ம வந்து ஐடியல் அப்ரென்டிஸ்ஷிப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது யார்கிட்டேருந்து கத்துக்கிட போறீங்க? அப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட போறீங்க? அவங்க வந்து எப்படி ட்ரேட் எடுக்காங்க? அவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். நீங்க வந்து சும்மா ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்கிட்டேன், அதனால நான் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆயிருவேன்னா கிடையாது. அந்த கோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அத உங்க மென்டார்ட்டருந்து நீங்க கத்துக்கணும். நீங்க கத்துக்கிட்டு அத வந்து செயல்படுத்தி பார்க்கணும். அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு செட் ஆனா ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்க வந்து வேற ஏதாவது பார்க்கணும். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பேஷண்டான ஆளு அப்படின்னா, நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஆனா அதே இது நீங்க வந்து ரொம்ப எனக்கு பொறுமையே இல்ல அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து ஸ்கேல்பிங் தான் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ நீங்க வந்து டெய்லி உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிற மாரி இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்கேல்பிங் மாடல்ஸ் அப்புறம் ஐசிடி இந்த மாரி ஏதாவது கத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்னா பேசிக்கலா மோஸ்ட்டா சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்லயுமே நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. ஸோ அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கட் ஃபீலிங் வந்து நம்ம எப்படி ரேஷனல் திங்கிங்கோட கம்பைன் பண்ணணும். அதுதான் பார்க்க போறோம். அது உங்களுக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து டிபி போவும், லாஸ் போவும் அப்படி இப்படி. கட் ஃபீலிங்னா என்னன்னா, பேசிக்கா உங்களோட அனாலிசிஸ் மேல நீங்க வச்சிருக்க ட்ரஸ்ட் லெவல் தான் கட் ஃபீலிங். ஸோ அனாலிசிஸ் தப்பா போறதுனால பிரச்சனை இல்ல. அதுக்குன்னு நீங்க வந்து அடுத்து லாங் செட்டப் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப திடீர்னு வந்து எனக்கு சரி இது லாஸா போயிருமோ அப்படின்னு மறுபடியும் நீங்க வந்து ஷார்ட் எடுக்க போவீங்க. அப்ப ஷார்ட் லாஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் உங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். லாஜிக்கலாவும் அக்யூரேட்டா இருக்கணும். அதே சமயம் ரேஷனலாவும் உங்களுக்கு வந்து ட்ரேடுக்கு ரீசன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அனாலிசிஸ நீங்களும் ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ இது 3மே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது இப்போ வந்து நெறைய புக்லாம் படிச்சிருப்பீங்களா? அது சீக்ரெட்ன்னு ஒரு புக்லாம் இருக்கும். அதில சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா அது உண்மதான். நீங்க வந்து உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து நம்பணும். உங்க மேல நீங்க எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அவ்வளோ நீங்க ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. ஹார்ட் ஒர்க் போட்டு உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாலே நடக்கும். அதே சமயம் நீங்க வந்து மாத்தணும். மாத்தி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ மாத்தி பார்க்கணும். உங்கள நீங்க ட்ரேட் பண்ற விதத்த மாத்தி பார்க்கணும். நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆவீங்க. உங்களோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து, உங்க மேல நீங்க நம்பி எஃபோர்ட் போட்டு லாங் டெர்ம் தான். இது ரொம்ப கஷ்டமான கேம் தான். வின் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. இருக்கிறதுலயே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனா சிம்பிளான விஷயம். ஸோ அதான் நம்ம வந்து கிளியரான மைண்ட் செட் வேணும். வேற பிளான் பண்ணி ட்ரேட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இட் டேக்ஸ் டைம். எனிவே கைஸ், தேங்க் யூ. பை.